சண்டே மார்னிங் அனைவருக்கும் தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள். ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். மார்னிங் அபிஷேகம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே சிம்பிளாக வந்து பூஜை பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். ஸோ எல்லா ஐட்டம்ஸும் செஞ்சால் கண்டிப்பாக லேட் ஆகிடும். ஸோ அதனால் சிம்பிளாக பாயசம் மட்டும் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு 11:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக ஒரு 1 hour போல் ஆயிடுச்சு கோயிலுக்கு ரீச் ஆக. போனதும் செம்ம கூட்டம் அண்ட் டிராஃபிக்கும் அதிகமாக இருந்தது. சுவாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. வீட்லேயே வந்து லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனதுனால அங்கேயே உட்காந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எத்தனை கோயிலுக்கு போனாலுமே குலதெய்வம் கோயில் ரொம்பவே ஸ்பெஷல். அதுவும் இந்த வில்லேஜ் சைட்லலாம் இருக்குன்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த 90s வந்து பிரிங்கிங் பேக் அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்ணாடி வளையல், அந்த ராட்டனம், சொப்பு சாமான் இதெல்லாம் பார்க்கும்போது அப்போது நம்ம சின்ன வயசில் பார்த்த மாதிரியே அந்த ஃபீல் வரும். ரிட்டன் எப்படியே வீட்டுக்கு போகும்போது திருப்பூரர் முருகன் கோயில் தாண்டி தான் போகணும். இன்றைக்கி கோயிலுக்குள்ளே கண்டிப்பாக போக முடியாது. இன்றைக்கி அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். ஸோ வெளியில இருந்தே கோபுர தரிசனம் பார்த்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம்.